கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை. திரு சரத்குமார் அவர்களும் விருதுநகர்ல கேண்டிடேட்டா நின்று ராதிகா சரத்குமாரும் அங்கே போயிருக்கிறாங்க. அந்த விஷுவல்ஸையும் நம்ம பார்க்கலாம். திரு சரத்குமார் நம்மோடு பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம இந்த நேரலை காட்சிகள் விஷுவல்ஸை ராஷ்டிரபதி பவன்லேருந்து பார்க்க போகிறோம். Swearing in ceremony is happening. Happy for Chandrababu Naidu garu, and very happy that he has come back. The visionary has come back to Andhra Pradesh, and also one very big way. Very happy for the entire NDA. Thank you. Thank you. Thank you. Thank you. ராஷ்டிரபதி பவன்லேருந்து இன்னும் சற்று நேரத்தில் தலைவர்கள்லாம் வரதை பார்க்கிறோம். அண்டை நாட்டு தலைவர்களும் கூட வர தொடங்கி விட்டார்கள். இலங்கையிலிருந்து ரணில் விக்ரமசிங்கா வந்துட்டார். இன்னும் தேசிய தலைவர்கள், அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய திரு டாக்டர் ஜெயசங்கர் அங்கே வருகை தந்திருக்கிறத பார்க்குறோம். திரு கோலால ஸ்ரீனிவாஸ் 2019 இந்த மேடையில் அவர் வந்தப்புறம் இவர் அமைச்சராக போகிறாரா அப்படின்னு தெரியும். ஸோ அவர் அப்போ வரைக்கும் ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்து ரிட்டையர் ஆனவர். இந்த முறை டாக்டர் ஜெயசங்கரை ரீட்டைன் பண்ணுறார் என்பது தான் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி. டாக்டர் ஜெயசங்கர் உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர், திருச்சிராப்பள்ளியை பூர்வீகமாக கொண்டவர். அவரது தந்தை டாக்டர் கே சுப்பிரமணியம் அவர்கள், அவர் இந்தியாவில் பல தலைவர்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் வேர்ல்டில் ரொம்ப முக்கியமாக இந்திய நாட்டுக்கு பங்காற்றியவர். வாஜ்பாய் அரசிலும் சரி, மன்மோகன் சிங் திரு ஜெயசங்கருடைய தந்தைய குரு என்று அழைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு ஜெயசங்கர் வெளியுறவுத்துறை செயலாளராக பணியாற்றியவர். அதற்கு முன்னதாக பல உலக நாடுகளுக்கான இந்தியாவுடைய தூதராக இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் சீனாவில் அவர் தூதராக இருந்த போதுதான், இந்தியாவுடைய தூதராக இருந்த போதுதான் நரேந்திர மோடிக்கும் அவருக்கும் பழக்கமே ஏற்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சர். அவருடைய ஈவெண்ட்டை அப்போ யூபி அரசு நினைக்கிறேன், அப்போ அவரை ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ண அவருடைய சீன பயணத்தை. அப்போ இருவருக்கும் இடையே நட்பும் நம்பிக்கையும் உருவாக வெளியுறவுத்துறை மன்னிக்கணும் அமெரிக்காவுக்கான தூதராக நரேந்திர மோடியோடைய மேடிசன் ஸ்கொயர் ஈவெண்ட் உள்ளிட்ட நரேந்திர மோடி அமெரிக்காவால் ஒதுக்கப்பட்டு பிரதமராக மீண்டும் சென்ற போது ரொம்ப கம்பீரமாக ராஜபாட்டையில் அழைத்து சென்றவர். இந்த காரணத்தினால்தான் அவர் மீண்டும் கேதார்நாத், பத்ரிநாத் மற்றும் 60க்கும் மேற்பட்ட ஆலயங்களை தரிசிக்கும் சார்தாம் யாத்திரை.